வணக்கம். ஸோ இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் டு இங்கிலாந்து எபிசோடில் நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால், கடந்த நாட்களில் நம்ம பேசிய பாடி கேம் அப்படின்னு சொல்லக்கூடிய உடலில் காவலர்கள் அணியக்கூடிய ஒரு விதமான என்ன கருவி. அதாவது கேமரா, லிட்ரலி செஸ்ட்டில் வந்து ஒரு போலீஸ் ஸ்டாஃபும் ஒரு கேமரா வந்து கேரி பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் பாடி கேம் அப்படின்றது. அவங்களோட ரைட் சைட் ஷோல்டர் கீழே இந்த கேமரா வரும். இப்போ இந்தியாவில் சில போலீஸ் வந்து சில ஸ்டேட் போலீஸ் வந்து இந்த பட்டன் மாட்டுறோம் இல்லையா, இதில் மாட்டுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பாடி கேம் யூஸ் பண்ணுறது மூலயமா என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்குது, என்ன ஆக்சுவலி மாற்றங்கள் நடைமுறையிலேயே நிகழப்போகுது. இது இருக்கா? கேட்கல. நடைமுறையிலேயே இது இருக்கு. சில ஸ்டேட்டில் இருக்குது. திருச்சியில் கூட செல்வ நாகரத்தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போலீஸ் ஹையர் அஃபீஷியல் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, 57 பாடி கேமராஸை அரௌண்ட் 30+ பக்கமாக டூ வீலரில் பேட்ரோல் போகிற போலீஸ்க்கும், அப்புறம் 20 பக்கமாக ஃபோர் வீலரில் பேட்ரோல் போகிற போலீஸ்க்கும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க திருச்சியில். இதே மாதிரி மற்ற ஸ்டேட்ஸ்லேயும் வந்து பாடி கேமராஸ் வந்து போலீஸ் ஸ்டாஃப்க்கு சில இடங்களை கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்காங்க இந்த பாடி கேம் யூஸ் பண்ணுற விஷயத்தை பொறுத்த வரைக்கும். இன்னும் இந்தியா ஃபுல்லாக இது எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் மேண்டேட்டரியாக இன்னும் அமுல்படுத்தப்படலை. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஏர்போர்ட்டில் கஸ்டம் ஆஃபீஸர்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸில் பார்த்தோம். ஸோ இது ப்ராப்பராக இந்தியா ஃபுல்லாக யூஸ் பண்ணுறப்ப எந்தெந்த விதமான விஷயங்கள்லாம் வந்து நடக்காமல் இருக்கும், இது யாருக்கு நல்லது, யாருக்கு எதிரானது, இது யாரை கட்டுப்படுத்த போகுது, எதை கட்டுப்படுத்த போகுது அப்படின்றத விரிவாக ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோம் ஷார்ட்டாக. ஸோ ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். பாடி கேம் வந்து பார்த்தேன் அப்படின்னா நம்ம இந்தியன் போலீஸ் ஸ்டாஃப் கிட்ட பொதுவாக இல்லை, ஃபாரின்ல இருந்துச்சு, படங்களில் பார்த்துருக்கோம். இப்போ சமீப காலங்களாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இது யூஸ் பண்ணுறது மூலயமா என்ன மாறிட போகுது அப்படின்ற ஆங்கிளில் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பண்ணுறாங்கள, ம். அங்கே வந்து பார்த்தேன் அப்படின்னா இந்த பாடி கேம் ஒரு ஆஃபீஸர் வந்து மக்கள் போராடுறாங்க, இல்லை வந்து எப்படி சொல்றது, இதை வந்து அவர் அரசியல் கட்சி தலைவர் தவறிட்டாரு அப்படின்னா, தலைவர் இறந்துட்டாரு நீ ஏடா கடை திறந்து வச்சிருக்கன்னு படங்கள்ல மக்கள் வந்து பொதுமக்களையும் கடைகளையும் அடிச்சு நொறுக்கிறத நம்ம படங்கள்ல பார்த்துருக்கோம். நிஜங்களையும் சில சம்பவங்களை கவனிச்சிருக்கோம். இப்போ இந்த பாடி கேம்ஸ் யூஸ் பண்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா, யார் யாரெல்லாம் இந்த மாதிரி கலவரத்துல ஈடுபடுறாங்க அப்படின்றத கண்கள் பார்க்கறப்போ ஒரு பாயிண்ட், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்ம கடந்து வந்துடுவோம், மறந்துடுவோம். ஆனா இந்த பாடி கேம் யூஸ் பண்ணுறப்ப இது வந்து யார் யாரெல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத வைலண்ட்டாக யார் பிஹேவ் பண்ணுறாங்கிறத கேப்சர் பண்ணிடும். ஒன்ஸ் அந்த சுச்சுவேஷன் டவுன் ஆனதுக்கப்புறம், நார்மல் ஆனதுக்கப்புறம் இவங்க எல்லாத்தையும் வந்து ரிவ்யூ பண்ணி கேப்சர் பண்ணுறதுக்கு இது மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ம். அடுத்து வந்தோம் பார்த்தோம் அப்படின்னா ஃபேக் என்கவுண்டர். அதாவது இன்னைக்கு நிலவரப்படி சில முக்கியமான கேசஸை ரீசண்டாக நடந்த ஒரு முக்கியமான கேஸ் வச்சுக்கோங்க. நான் படித்த வரைக்கும் ஒரு அரசியல் கட்சி தலைவரோட மரணம் நடந்துருச்சு. அவரோட மரணத்துக்கு சம்மந்தம் இருக்கக்கூடிய ஒரு 2 நபர்களை வந்து தப்பிக்க போக ட்ரை பண்ணுறப்ப சுட்டு பிடிச்சதா வந்து சொல்கிறாங்க. அது உண்மையாகவே இருக்கட்டும் வச்சு, உண்மையாகவே நம்ம உண்மையாக இருக்கவே நம்புவோம். ஆனால் இன்னொரு ஆங்கிளில் பார்க்குறப்ப மேபி அவங்க வந்து நான் சரண்டர் ஆகுறதுனால போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க யாரோ ஒருத்தருக்கோ அல்லது அரசியலில் இருக்க யாரோ ஒருத்தருக்கோ மிகப்பெரிய பிரச்சனை வரும், அவங்க லைஃப் ஸ்டைலுக்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது, அவங்க வாய் திறந்து பேசுனா அப்படின்ற பட்சத்தில் அவங்கள என்கவுண்டர் பண்ணிட்டு தப்பிக்க போகிறப்ப தான் என்கவுண்டர் பண்ணணும்னு சொல்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது இல்லையா? ஆமா. இப்போ இந்த அரெஸ்ட் பண்ணிட்டு
ஸ்டேஷன்ல இருந்து கோர்ட்டுக்கு கொண்டு போற வழியிலையோ இல்ல கோர்ட்ல இருந்து ஸ்டேஷனுக்கு வர வழியிலையோ யார் யாரெல்லாம் கூட டிராவல் பண்றாங்களோ எல்லார் போலீஸ் ஸ்டாஃப் கிட்டயும் இந்த மாதிரி ஒரு பாடி கேம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி என்கவுண்டர் நடக்காது. உண்மையாலுமே தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணா மட்டும்தான் சுடுவாங்க. அதுவும் அந்த கேமரா ரெக்கார்ட் ஆகியிருக்கும். கண்டிப்பா. திரும்ப வைக்கும் அவங்களுக்கு கூப்பிட்டு விசாரணை எல்லாம் வைக்க தேவையில்ல. தேவையில்ல. அந்த வீடியோவை பார்த்தாங்களா, ஓகே தேவைப்பட்டுச்சுங்கிறதுனாலதான் சுட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால சரி ஓகே கரெக்ட் தானே விட்டுறலாம். டிரான்ஸ்பரன்சி இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு வந்து இப்போ இது இப்படிதான் நடந்துச்சுன்னு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்கங்கும் போது ஒரு கேமரா இருந்துட்டா பெட்டர் தானே. ஏன்னா கேமரா வந்து யாருக்கும் சாதகமா சொல்லாது. என்ன உண்மையோ அதை மட்டும் தான் உள்ள பதிவு பண்ணி சொல்லும். ஓகே, அடுத்து பார்த்தா அப்படின்னா ஃபால்ஸ் அக்யூசேஷன். அதாவது இப்போ வந்து இந்த படங்கள்ல பார்த்ததான் ஒரு உதாரணத்துக்கு மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். பட் இது நிஜ வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம மறுக்க முடியாது. இவன் வந்து ஒரு போலீஸ் வந்து ஒரு பையனையோ இல்லை ஒரு பெரியவரையோ நிறுத்தி லைசன்ஸ் கேட்பாங்க, இல்லை ஆர்சி புக் கேட்பாங்க. அவங்க வச்சிருப்பாங்க, அதை வாங்கி கிழிச்சு போட்டு உன்கிட்ட இது இல்லை, டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு ஃபைனை கட்டு அப்படின்னு ஃபைனை கட்டுறதோ இல்லை வண்டியை தூக்கிட்டு போகிறதோ படங்களில் பார்த்துருக்கோம் இல்லையா? ஆமா. இப்போ டிராஃபிக் போலீஸ் பாடி கேமோட இருக்க ஒருத்தர் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸை வாங்கி கிழிச்சு போட்டுட்டு உன்கிட்ட டாக்குமெண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஒரு பொய்யான குற்றத்துக்காக ஃபைனோ வண்டியை சீஸ் பண்ணுறதோ பண்ண முடியாது. கண்டிப்பா. இந்த விஷயங்களையும் பாடி கேம் யூஸ் பண்ணுறது மூலம் நம்ம தடுக்கலாம். அடுத்து கண்டிப்பா பார்த்தோம் தோணும். அப்படின்னா இந்த கும்பலா ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கவ திடீர்னு போலீஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா ஆமா ஆமா. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல யார் அட்டாக் பண்ணது, கும்பல இருக்க எல்லாருமே குற்றவாளிகள் ஆக மாட்டாங்க. யாரு போலீஸை அடிக்கிறாங்களோ அவங்க தான் குற்றம் செஞ்சவங்க. அப்போ அவர்கிட்ட பாடி கேம் இருந்துச்சு அப்படின்னா யார் யார் அவரை தாக்க முற்பட்டாங்கன்றத ஃபைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ரீசண்டாக ஒரு இடத்துல ஒரு லாயரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கட்சிக்காரங்க அடிச்சிருப்பாங்க. அவர் வந்து ஓடி போய் ஒளிஞ்சிருப்பாரு. அவரை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ண போலீஸ் ஸ்டாஃபையுமே அவங்க அடிச்சிருப்பாங்க. பட் அந்த போலீஸ்காரரு என்னை அவங்க அடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பிரச்சனையை பெருசாகிட்டா இன்னும் பிரச்சனை தேவையெல்லாம் வரும் அப்படின்றதுனால என்னை யாரும் அடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பொய் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. சப்போஸ் பாடி கேம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல உண்மையாலுமே அடிச்சாங்களா இல்லை என்ன நடந்துச்சுன்றத போலீஸோட பாடி கேமரா ரெக்கார்ட் ஆகிருச்சு அப்படின்னா அது ஒரு சிசிடிவி கேமரா விட அதுக்கு இருக்க வேலிடிட்டி அதுக்கு இருக்கிற இந்த விஷயத்துல வந்து ம் எப்படியும் வந்து அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அதை ரிவ்யூ பண்ணும். ம் ரிவ்யூ பண்ணிட்டு ஆமா இதை வந்து வெளியே சொன்னா பிரச்சனை தான் பெருசாகும் அப்படின்னு நினைக்கும் போது அதை அவங்க வெளியவே சொல்ல போறது இல்லையே. அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. கரெக்டு. கோர்ட்டில் போய் கேஸ் போடுவான் பாதிக்கப்பட்டவன், என்ன இப்படி அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு. என்னப்பா ப்ரூஃப் இருக்குன்னு கேட்பாங்க. தான் பாருங்க போலீஸோட பாடி கேமரா ரெக்கார்ட் ஆகியிருக்கும், எடுத்து கேளுங்க கொடுக்க சொல்லுங்க அப்படிம்பாங்க. அப்போ வெளியே வந்தான் வெளியே கொடுத்து தான் ஆகணும். கண்டிப்பா. டெலீட் பண்ணா சப்போஸ் கேஸை வந்து சிபிஐக்கு மாத்தான்னு வச்சுக்கோவேன், பாடி கேமோட ஃபூட்டேஜை எதுக்கு டெலீட் பண்ண அப்படின்ற கேள்வியை கேட்பாங்க. கண்டிப்பா. இப்போ ஒரு கேஸை சிபிஐ விசாரணைக்கு எடுத்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் உன்னோட ப்ரைவேட்டான உன்னோட லவ்வரோ ஒய்ஃபோ அனுப்பின மெசேஜை கூட டெலீட் பண்ண அப்படின்னா ஒரு புது நம்பர்லேருந்து ஒய்ஃபோ யாரோ உனக்கு பர்சனலான ஆட்கள் புது நம்பர்லேருந்து மெசேஜ் பண்ணி அதை நீ டெலீட் பண்ண அப்படின்னா அது யாரு என்ன மெசேஜ் அனுப்பிச்சாங்கன்னு எல்லா விதமான கேள்வி கேட்கப்படும். ஏன்னா எந்த ஒரு இடத்துலையுமே எவிடன்ஸ் மிஸ் ஆகிடக்கூடாது, தப்பான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துடக்கூடாதுன்றதுல சிபிஐ ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கேஸில் போலீஸ் வந்து பொய் சொல்கிறாங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக கேஸை சிபிஐக்கு மாற்றுவாங்க. ஃபுட்டேஜ் டெலீட் ஆயிருந்துச்சு அப்படின்னா சிபிஐ தான் வேற கோணத்தை விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இது வெளியே சொன்னால் யாருக்கு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, தனக்கே பிரச்சனையாக ஆகிரும். இப்போ ஒரு அரசியல்வாதி பாடி கேமில் சம்திங் அவர் பண்ணுற பவரை மிஸ்யூஸ் பண்ணுறது மாட்டிக்குது, பாடி கேம் ஃபுட்டேஜ் மட்டும் வெளியே வந்துச்சுன்னா உன்னை குடும்பத்தோட தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பயந்து போய் போலீஸ் அமைதியாக இருந்தாலும்
அந்த என்ன சம்பவம் நடந்துச்சோ அதை யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க போய் இதை கோர்ட்ல கேஸா போடுறப்ப அப்போ அந்த பாடி கேம் எவிடன்ஸா மாறிடும். அதுக்கு போலீஸும் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த மிரட்டினாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ம். ஸோ அப்போ எப்படி இருந்தாலும் மறைக்க முடியாது. ம். அடுத்து இதுவும் இந்த மாதிரி போலீஸ் அட்டாக் பண்ற நபர்கள்ட்ட இருந்தும் போலீஸை காப்பாத்துறதுக்கும் அந்த நபர்களை வந்து சரியா உரிய தண்டனையை வழங்குறதுக்கும் பாடி கேம் யூஸா இருக்கும். அடுத்து ஃபேக் வீடியோ. அதாவது ஒரு சில போலீஸ் வந்து தவறே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் நீ இப்படிலாம் பண்ண அப்படின்னு ஒன்று நாங்கள் ஃப்ரேம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி மிஸ்யூஸ் பண்ணி யாரோ சில போலீஸே மிரட்டியிருக்காங்க, மிரட்டுவாங்க. போலீஸ் ட்ரெஸ்ல இருந்தால் இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஆனால் நீ இதெல்லாம் பண்ணுன அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் அவர் எங்கே இருந்தார் என்ன பண்ணிட்டு இருந்தாரு எல்லாமே பாடி கேமரா ரெக்கார்ட் ஆகுறப்ப அவர் இல்லாத ஒரு இடத்துல அவர் இருந்தால் பொய் சொல்லி எந்த விதமான எவிடன்ஸும் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ ஃபால்ஸ் அக்யூசியேஷன்னா போலீஸ் மக்கள் மேலே பொய்யா ஒரு குற்றத்தை சுமத்துறதும் ஃபால்ஸ் அக்யூசியேஷன் தான். மக்கள் அதாவது தனிப்பட்ட நபர் போலீஸ் மேலே பொய்யான ஒரு விஷயத்தை சுமத்துறதும் பொய்யான ஒரு புகாரை சொல்றதும் ஃபால்ஸ் அக்யூசியேஷன் தான். அப்படிலாம் நடந்திருக்கா என்ன? நடக்கும். போலீஸ் யாருக்கு பயப்படுவாங்க? அரசியல்வாதிக்கு. ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோவேன், அவங்களுக்கும் பயப்பட தேவையில்லை. கண்டிப்பா. ஸோ அது அந்த போலீஸுக்கு மேலே ஒரு பவர் இருக்கு, அந்த பவர் இந்த பாடி கேமை வாட்ச் பண்ணிக்கிட்டே இந்த இருக்கும். படத்துல எல்லாம் காமிப்பாங்கல்ல, ம் இந்த மாதிரி கலவரம் நடந்துட்டு இருக்கும். ம் ஏதாவது ஒரு அரசியல் பிரமுகர் வந்து ஈவன் சிஎம்ஏ ஃபோன் பண்ணுவாரு. ம் ஃபோன் பண்ணி கலவரத்தை பெருசாக்கி விடுங்க ம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல வந்து சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கான தேவையே இல்லாதப்பையும். ம் சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒருவேளை அவங்க சைட்ல இருந்து வந்துச்சு அப்படின்னா, ம் அது அவங்க சைட்ல இருந்தா வந்துச்சுங்கிறது தெளிவா ரெக்கார்ட் ஆயிடும். ம் சோ நாளைக்கு இவங்க யாருக்குமே பதில் சொல்ல தேவையில்ல. ம் ஸோ இந்த மாதிரி கேசஸையும் இந்த பாடி கேம் யூஸ் பண்ணது மூலயமா நம்ம அவாய்ட் பண்ண முடியும், தடுக்க முடியும். ம். அடுத்து பார்த்தா அப்படின்னா இந்த டொமஸ்டிக் டிஸ்பியூட். அதாவது சில நபர்கள் லோக்கலில் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, ம். அதில் வந்து யார் யாரை தாக்குறாங்க அப்படின்னா அந்த பதட்டத்தில் போலீஸ் வந்து நோட் பண்ணாலும் சில நேரங்களில் சில சமயங்களில் கரெக்டான விஷயங்களை நோட் பண்ண மிஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ம். ஆனால் இப்படி பாடி கேமரா போகிறப்ப அவங்க மிஸ் பண்ணுற சின்ன சின்ன டீட்டெயிலையும், அதாவது இங்கே முன்னாடி 2 பேர் சண்டை போடுறாங்க, ஆனால் இந்த சண்டையை தூண்டி விட்ட நபர் பின்னாடி ஸ்க்ரீனில் பின்னாடி அப்படியே ஒதுங்கி விலகி ஓடி போகிறாரு அப்படின்றத போலீஸ் கவனிக்காட்டி கூட, ஏன்னா அங்கே சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே சுச்சுவேஷன் மாதிரி நார்மல் கொண்டு வரணுன்ற கவனத்தில் அவர் இருந்தால் கூட அந்த பாடி கேம் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ம். ஸோ இந்த மாதிரி கேசஸில் அந்த சீனில் இருக்கிறவங்க இல்லை சீனுக்கு பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ணுற எல்லாருமே அந்த கேமராவோட கண்களில் சிக்கி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ம். விஷயங்களுக்கும் இந்த பாடி கேம் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். ம். அடுத்து பார்த்தா அப்படின்னா நம்ம ஹீரோ, அதாவது லஞ்சம் வாங்குதல். இப்போ இந்த போலீஸ்கார் லஞ்சம் வாங்கினாரு அப்படின்னு பாடி கேம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவ சொல்ல முடியுமா? சொல்லலாம். உண்மையா இருக்குமா? ஆமா, வாங்கியிருந்தா உண்மையா இருக்கும், வாங்கலைன்னா உண்மையா இருக்காது. சரி, அது வாங்கினாரா வாங்கலையன்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த வாங்கின சம்பவம் பாடி கேம்ல ரெக்கார்ட் ஆயிருக்கா இல்லையாங்கிறது வச்சுதான். ஸோ பாடி கேமில் வீடியோ, ஆடியோ, லொக்கேஷன் 3மே கவர் ஆகும். ஆஹ் இப்போ லேட்டஸ்ட் பாடி கேம்ஸ் எல்லாம் லைவாகவே க்ளவுடில் சேவ் ஆயிரும். அடேங்கப்பா. அட்வான்ஸ் டெக் வந்துக்கிட்டே இருக்கு. ஆஹ் ஸோ இப்போ சோஃபார் ஆடியோ வீடியோ ரெக்கார்ட் ஆகிரும், பாடி கேமை கொண்டு போயிட்டு அங்கே க்ளவுட் டிவைஸில் வச்சாங்கன்னா க்ளவுடுக்கு அப்லோட் ஆயிரும். ஆனால் இப்போ லொக்கேஷனும் சேர்த்து மேட்ச் ஆகிற மாதிரியும், அடுத்து ரியல் டைமில் க்ளவுடில் அப்லோட் ஆகிற ஆப்ஷன்ஸும் அப்டேட்டட் வெர்ஷன்ஸில் வந்திருக்கு.
ம், ஸோ இது மாதிரி லஞ்சம் வாங்கினாங்கன்னு ஏதாச்சும் நிறையா போலீஸ் ஆஃபீஸ் மேலே வந்து லஞ்சம் வாங்குறாங்கன்ற குற்றம் இருக்குது. இந்த மாதிரி பாடி கேம்ஸ் இருக்கிறப்ப லஞ்சம் கொடுக்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. அப்படியே ம், கொடுத்தாலோ வாங்கினாலோ மாட்டிக்குவாங்க. ம், ஸோ அவங்க ஷோல்டர்லேயே அவங்க கண்காணிக்க ஒரு ஆள் இருக்காங்கன்ற பட்சத்தில் யாரும் டைரக்டாக வாங்க மறுப்பாங்க. இன்டைரக்டாக ஒரு வழி கண்டுபிடிப்பாங்க. பட் டைரக்ட் வேவை விட இன்டைரக்டே கொஞ்சம் கஷ்டம், ரிஸ்க் அதிகன்றதுனால குறையும். நின்றும் நடக்காதுன்றதை விட குறையுன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். ம். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா இந்த கஸ்டோடியல் டார்ச்சர். நிறைய பேரை விசாரணைன்ற கண்டிப்பா. பேரில் கூட்டிட்டு போயிட்டு பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ம், இந்த மாதிரி பாடி கேம்ஸ்லாம் யூஸ் பண்றப்ப அவன் பாத்ரூம்ல வலிக்கி விழுகிறானா விழுகலையா அப்படின்றதெல்லாம் ரொம்ப எளிமையான ஆங்கிளில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட முடியும். ம், ஸோ பாடி கேம் யூஸ் பண்ணுறதுல இந்த ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. ம், ஸோ இதன் தொடர்ச்சியாக பார்த்தா அப்படின்னா கஸ்டோடியல் டெத்தும் இருக்கு. ஸோ செல்லுலேயே ம், இறந்துட்டாங்கன்ற மாதிரிலாம் சில நியூஸஸ் கேள்விப்பட்டிருக்கோம் பாஸ்ட்ல. ம், ஸோ இது ம், என்ன அப்படின்னா டார்ச்சர் பண்ணுவாங்க, ஒரு எக்ஸ்ட்ரீமில் மரணம் நடந்துடும். ஸோ பாடி கேம்ஸ் யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரிலாம் சம்பவங்கள் நடக்காது. ம். பவர்ஸை மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ ஏதோ ஒரு ம். பாடி கேம் யூஸ் பண்ணுறதுனால இத்தனை விஷயங்களை வந்து நம்மளால் வந்து குறைச்சி, அதாவது இப்போ இருக்கிறத விட குறைக்க முடியும். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணால் தடுக்க முடியும் நடக்காம. இப்போ இந்த கரூர் இன்சிடெண்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 500 போலீஸ்க்கு மேலே வந்து இருந்ததா சொல்கிறாங்க. இந்த 500 ம். போலீஸ்காரங்கிட்டையும் பாடி கேம் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டாக, இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். என்ன நடந்துச்சுன்றதை நோட் பண்ணுறதுக்கோ கவனிக்கிறதுக்கோ ஃபாலோ பண்ணுறதுக்கோ ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ம். இன்னைக்கு அவங்க சொல்ற விஷயங்கள்லாம் வந்து உண்மையாலுமே நடந்துச்சாங்கிறது தெரிஞ்சிரும். யா, இந்த மாதிரி இப்போ ஒரு 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 முக்கியமான விஷயங்கள், ஒரு ஒரு போராட்டத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே போகிற போலீஸ் வந்து பாடி கேம் யூஸ் பண்ணுறதுனால அந்த ப்ரொட்டஸ்ட்டில் யார் வந்து கலவரமாக மாத்துறா அப்படின்றத ஃபைன் பண்ண முடியும். இல்லை ஸோ அதான். ம். நிரபராதிகளை மாட்டிக்காம, நிரபராதிகள் தண்டனை கிடைக்காம தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த கைதியை கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டு கொண்டு வர வழியில் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ண போகிறதுலேருந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி ஜெயிலில் கொடுக்குற வரையும், ஒப்படைக்கிற வரையுமே பாடி கேம் இருக்கிறது மூலயமா சேஃபாக இருக்கும். அந்த கைதி வந்து கைதியோ நிரபராதியோ தண்டனை வந்து இன்னும் குற்றம் நிரூபிக்காத வரை அவன் கைதியும் இல்லை நிரபராதியும் இல்லை. ஸோ அவன் உயிர் வந்து முக்கியம். குற்றம் நிரூபித்தாதான் அவன் கைதி, நிரூபிக்காட்டி அவன் நிரபராதி. அப்போ அவனுக்கு எந்த விதமான சம்பவம் நடந்துடக்கூடாது. தனக்கு பிடிக்காதன்றதுனால அவன் மேலே ஏதோ ஒரு பொய்யா ஒரு கேஸை போட்டு தூக்கிட்டு வந்து ஏதோ பண்ணிட்டாங்கன்னா, ஸோ பணக்காரன் இனிமேல் பாதிக்கப்பட போகிறதில்ல, இல்லாதவன் தான் பாதிக்கப்பட போகிறான். இதன் மூலயமா நிறையா விஷயங்கள் தடுக்கப்படும். ஸோ ஸோ கன்க்ளூஷன் நம்ம என்ன அதான் பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, லெவலா வந்து இது வந்து எந்நேரமும் அவங்க போட்டுக்கிட்டு இல்லைனாலும் ம் ஸ்பெசிஃபிக்கா சில விஷயங்கள் நடக்கும்போது ம் போராட்டமா நீ ஆன் பண்ணி விட்டுறணும். ம் இது இந்த கைதியை வந்து ஸ்டேஷன்ல இருந்து கோர்ட்டு கூட்டு போறியா ஆன் பண்ணி விட்டுறணும். அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா சில விஷயங்கள் நடக்கும்போது மட்டும் ஆன் பண்ணி விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களும் பழக ஆரம்பிப்பாங்க. ம் பழகுனதுக்கு அப்புறம் வந்து மேபி ஃபுல் டைமா போடலாமா வேணாமாங்கிறதெல்லாம் யோசிக்கலாம். ஓகே. ஆனா இதெல்லாம் ஃபுல் டைமா போட்டிருந்தா அதெல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கான ஃபெசிலிட்டீஸ் அது எல்லாமே வேணும். அதெல்லாம் எந்த லெவலுக்கு பாசிபிள்னு தெரியல. ஸோ எப்படியா இருந்தாலும் கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணுற எல்லா ஸ்டாஃபுமே, டிராஃபிக் போலீஸ்லேருந்து எல்லாருமே பாடி கேம் யூஸ் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. ஏன்னா ஒரு ஹையர் அஃபிஷியல் ஒரு தப்பான டைரக்ஷனில் கைட் பண்ணால் கூட அது நிறைவேற்ற போகிறது யார் அப்படின்னா அவங்களுக்கு கீழே லோ லெவலில் ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணுற ஆஃபீஸர்ஸ் தான். அவங்க கண்டிப்பா, எல்லாருமே கண்டிப்பா. எப்பயுமே ஒரு கண்காணிப்பு கீழே இருக்காங்கன்றது அவங்க உணர்றப்ப அவங்களுக்கு மேலதிகாரி தப்பு பண்ணுன்னு சொல்லா கூட இவங்க பண்ண முடியாது. ஆமா. ஏன்னா சில இல்ல ஆக்சுவலி அந்த தப்ப பண்ணிட்டாலும் அது இவங்க மேல போய் விழுவாது.
ஆமா. அது ஹையர் அபிஷியல் தான் சொன்னாருங்கிறது கண்டிப்பா ரெக்கார்ட் ஆயிடும். சோ அந்த எல்லா ப்ராப்ளமும் எல்லா இதுவுமே அவர் மேல போயிடும். ஸோ ஸோ இந்த பாடி கேம் வந்து என்ன பண்ண போகுது, யூஸ் பண்றது மூலியமா என்ன நடக்கும் அப்படின்னா, போலீஸோட பவரை இது எந்த இடத்துலையுமே கண்ட்ரோல் பண்ண போறதில்ல. பாடி கண்டிப்பா, கேம் வந்து போலீஸை கண்ட்ரோல் பண்ண போறதில்ல, அநியாயத்தை கண்ட்ரோல் பண்ணும், பொய்களை கண்ட்ரோல் கண்டிப்பா, பண்ணும், பவரை கண்டிப்பா. யார் மிஸ்யூஸ் பண்றாங்களோ அவங்கள கண்ட்ரோல் பண்ணும். ரெண்டு பக்கமும். ம், போலீஸ்க்கு ம், உள்ள இருந்து பவரை மிஸ்யூஸ் பண்ணாலும் சரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே இருந்து பவரை மிஸ்யூஸ் பண்ணாலும் சரி. ஸோ பாடி ம், கேம்ன்றது எந்த விதத்துலையுமே போலீஸை கண்ட்ரோல் பண்ணாது. அநீதியையும் பொய்களையும் தன்னோட தனக்கு கிடைக்க அந்த தான் அடைஞ்ச அந்த பவரை மிஸ்யூஸ் பண்ணாமல் இந்த பாடி கேம் தடுக்கிறதுக்கும் தீமைகளை குறைக்கிறதுக்கும் மிகவே முக்கியமான ஒரு கருவியாக இருக்கும். இது விரைவில் இந்தியா ஃபுல்லாக அனைத்து விதமான போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும், முக்கியமாக லா அண்ட் ஆர்டர் அண்ட் டிராஃபிக் போலீஸ், இவங்க தான் நிறைய மக்களை போய் டைரெக்டாக கனெக்ட் பண்ணுற சர்வீஸில் இருக்கவங்க. ஸோ இவங்க கண்டிப்பாக இதை பயன்படுத்தினா அவங்களுக்கும் நல்லது, அவங்க மேலே இருக்க பழிகள் நீங்கும், மக்களுக்கும் நல்லது. ஸோ இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.